அனைவருக்கும் வணக்கம். நான் அஜித். உலகத்துல நடக்கிற பல அரிய அறிவியல் விசித்திரங்களையும் நமக்கான சமூக கருத்துக்களையும் எளிமையா புரிஞ்சுக்கணுமா? அப்ப நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இது நம்மளுடைய சேஞ்ச் ஃபார் சேஞ்ச், மாற்றத்தை தேடி ஒரு பயணம். வாங்க நம்மளுடைய சேனலுக்கு. நாம இன்னைக்கு பார்க்க போற விஷயம் உலகளவுல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தட்பவெப்ப நிலையை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். குறிப்பா நம்மளுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை இருக்கக்கூடிய விஷயத்தோட ஒட்டி அதனுடைய பின்னாடி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பயமும் அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஆழ்த்தி இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லணும். அப்படி ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏற்கனவே இதை பத்தியான விஷயங்கள் நிறைய யூடியூப்ல பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் நம்மளோட விஷயம் அறிவியல் பூர்வமாகவும் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட் இருக்க வேண்டாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க. நம்மளுடைய வீடியோவில் இதை பத்தியான சின்ன ஒரு புகைப்படமும் ஓரமா இருக்கும். அதையும் நீங்க பார்க்கலாம், தெளிவா உங்களுக்கு புரியும். இது உலக நாடுகளுக்கு ஒரு விடுக்கப்பட்டிருக்கிற கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை மணிதான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 2026ஆம் ஆண்டான இந்த வருடம் பார்த்தோம் அப்படின்னா உலகமே இதுவரை சந்தித்திராத அளவுக்கு மிக மோசமான ஒரு சூப்பர் எல் நினோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை நம்ம எதிர்கொள்ள போக போறோம் அப்படின்ற சில ஆய்வுகள் சொல்லுது. அது என்ன எல் நினோ? இதனால் இந்தியாவுக்கும் உலக நாடுகளுக்கும் என்னென்ன பாதிப்புகள் வரப்போகுது, இதுல இருந்து நம்ம எப்படியெல்லாம் தப்பிக்கிறது, இதை பற்றி அக்கு வேறு ஆணி வேறா இந்த வீடியோவில் விரிவா தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. எல் நினோ என்ன அப்படின்றத பத்தி நம்ம டீட்டெயில்ஸா தெரிஞ்சுப்போம். முதல்ல இந்த எல் நினோ அப்படின்னா என்னன்னு சுருக்கமா புரிஞ்சுப்போம். இப்ப பசிபிக் பெருங்கடலோட இருக்கக்கூடிய மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் இருக்கிற அந்த கடல் நீர் இருக்குல்ல, வழக்கமாக வெப்பநிலையை விட ரொம்ப அதிகமா சூடாவதை நம்ம அறிவியல் பூர்வமா எல் நினோ அப்படின்னு சொல்லுவோம். ஆனா கடல் நீர் அப்படி அளவுக்கு அதிகமா சூடாகும் போது அது உலகத்தோட ஒட்டுமொத்த வானிலை அமைப்பையே அது தலைகளா மாத்திடும் அப்படின்றதான் உண்மை. இப்போ இந்த முதல் படத்தை நல்லா பாருங்க. இடது பக்கம் இருக்கிறது 1877 நடந்த எல் நினோ. அப்போ பசிபிக் கடல்ல ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும்தான் சிவப்பா, அதாவது அதிக வெப்பமா இருந்துச்சு. ஆனா வலது பக்கம் இருக்கிற இந்த 2026ஆம் ஆண்டோட தற்போதைய நிலையை பாருங்க. பசிபிக் பெருங்கடலோட மிக பரந்த பரப்பு முழுவதும் என்ன இருக்கு அப்படின்னா ஆரஞ்சு மற்றும் ஒரு அடர் சிவப்பு நிறத்துல ஒரு கொதிச்சு போய் இருக்கு அதனோட கடல் மட்டும். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? மனிதர்களாகிய நாம உருவாக்குன புவி வெப்பமயமாதல். கடந்த கால வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன நம்ம சில வரலாற்றை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, வரலாற்றை மறந்தவர்கள் வரலாறை மீண்டும் சந்திக்க நேரிடும் சொல்லுவாங்க. இந்த பொதுவா இந்த மாதிரி சொல்லுவாங்க. கடந்த காலங்கள்ல இந்த எல் நினோ உலகத்தை எப்படி ஆட்டி படைச்சிருக்கு அப்படின்றது இந்த இரண்டாவது படத்துல இருக்கிற சில முக்கிய தரவுகளை வச்சு பார்க்கணும். கண்டிப்பாக 1982 இருந்து 1983 எல் நினோ எப்படி இருந்துச்சு அப்படின்னா உலகத்தோட பல நாடுகள்ல வரலாறு காணாத பெரு வெள்ளம் வந்திருக்கு. சில இடங்கள்ல கடுமையான வறட்சியும் வெப்ப அலையும் ஏற்பட்டிருக்கு. பயிர்கள் எல்லாம் கருகி போயிருக்கு. அப்போதே பாத்தீங்க அப்படின்னா பில்லியன் கணக்கான டாலர்கள் உலக பொருளாதார இழப்பு ஏற்பட்டுச்சு. 1997 to 98 எல் நினோ பார்த்தோம் அப்படின்னா இது வரலாற்றிலேயே மிக மோசமான ஒரு எல் நினோவா தான் நம்ம பார்க்கப்பட்டுச்சு. உலக வெப்பநிலை அதுவரை இல்லாத அளவுக்கு உயர்ந்தது அப்படின்றதான் உண்மை. மிகப்பெரிய நிலச்சரிவுகள், பெரு வெள்ளம் மற்றும் காட்டுத்தீ ஏற்படுறது, இந்த மாதிரி நிறைய உருவாச்சு. பல்லாயிரக்கணக்கான கோடிகள்ல சேதம் ஏற்பட்டுச்சு. 2015 to 16 எல் நினோ பல கண்டங்கள்ல தீவிர வானிலை மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா கடல்வாழ் உயிரினங்கள், மீன் வளம் கடுமையா மிகப்பெரிய அளவு பாதிக்கப்பட்டுச்சு. உலகளவு உற்பத்தியை தம்பிச்சு போனதுனால அதோட பொருளாதார பாதிப்பு பல வருஷங்களுக்கு நீடிச்சுட்டே இருந்துச்சு. 2026 உலக நாடுகளுக்கு காத்திருக்கும் மிகப்பெரிய ஆபத்துகள் எல்லாம் உண்மையிலே இன்னும் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை பத்தி சொன்னோம். 2026 இதை விட பயங்கரமான எல் நினோ ஏற்பட்டிருக்கு. அதனால எவ்வளவு பெரிய பிரச்சனை சந்திக்க போறோம் அப்படின்றத அதை பத்தி இப்ப கொஞ்சம் பார்ப்போம். இப்ப இந்த 2026 சூப்பர் எல் நினோல உலக நாடுகளுக்கு என்னென்ன பாதிப்புகள் வரப்போகுது அப்படின்றது மண்டல வாரியா நம்ம பார்க்கலாம். இந்தியா மற்றும் தெற்காசியா, அதாவது நம்மளுடைய பகுதின்னு வச்சுக்கோங்களேன், இந்தியா ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள்,
நம்ம நாட்டுக்கு தான் இதுல மிகப்பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்றது உண்மையான விஷயம் நண்பர்களே. கடுமையான வெப்ப அலைகள் வீசக்கூடும். அது மட்டும் இல்லாம இனி காத்து காலம் தான் அடுத்து ஜூன் ஜூலைலாம் காத்து காலம் தான் போய் ஆரம்பிச்சிச்சு. சாரி, கடுமையான வெப்ப அலைகள் வீசக்கூடும். நம்ம வாழ்வாதாரமான பருவமழை பெய்யறதும் இல்லாம போயிடும். அது மட்டும் இல்லாம சீரற்ற முறையில் ஒரு மழை பெய்யலாம். இதனால மிக மோசமான தண்ணீர் பற்றாக்குறை கண்டிப்பா ஏற்படும். இப்பயே ஒவ்வொரு இடங்கள்லயும் நம்ம நியூஸ்ல பார்த்திருக்கோம். ஒவ்வொரு கிராமங்களையும் ஒவ்வொரு நகரப்புறங்களிலும் தண்ணீர் வசதி கிடையாது. ஏன்னா தண்ணி இருந்தா தான் தண்ணி எடுத்துக்கணும், தண்ணியே கிடையாது. அமெரிக்கா மற்றும் கனடா பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்காவோட தெற்கு பகுதிகளில் பெரு வெள்ளமும் மேற்கு பகுதிகளில் பயங்கரமான காட்டுத்தீயும் ஏற்படும் அப்படின்றதான் உண்மை. கனடாவில பனிப்பொழிவுக்கு குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம காட்டுத்தீ அபாயமும் காற்று மாசுபடுதலும் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆஸ்திரேலியா மற்றும் தென்கிழக்கு ஆசியா நம்ம இப்ப பார்த்தோம் அப்படின்னா, வழக்கம் போல ஆஸ்திரேலியாவில் கடுமையான வறட்சி இருக்கும். புதற்காடுகள்ல தீப்பற்றி எரிகிறது. மலேசியா, இந்தோனேஷியா போன்ற தென்கிழக்கு ஆசியா நாடுகள்ல கடுமையான புகைமூட்டமும் விவசாய பாதிப்பும் ஏற்பட்டிருக்கு. இனி ஃபியூச்சர்ல இன்னும் ஏற்படும் அதிகமான. ஏன்னா இந்த 2024 எல்னினோ உருவானனால மிகப்பெரிய வறட்சி ஏற்படுத்திருக்கு அப்படின்றதான் உண்மையான விஷயம். தென் அமெரிக்கா மற்றும் ஆப்பிரிக்கா பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். தென் அமெரிக்கா கடற்கரைகள்ல உள்கட்டமைப்பை உட தெரியக்கூடிய அளவுக்கு ஒரு பெருவெள்ளம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஆப்பிரிக்காவினோட கிழக்கு நாடுகள்ல வெள்ளமும், தெற்கு நாடுகள்ல கடுமையான பஞ்சமும் நோய் தொற்றுகளும் கூட ஏற்படுவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. இன்றைய தயாரிப்பு நாளைய பாதுகாப்பு அப்படின்ற ஒரு வாசகம் இருக்கு. அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றதான் கேள்வி. இன்னைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளை எச்சரிக்கக்கூடியது என்ன விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, ஆபத்து வாசல்ல நிக்குது அப்படின்றதான் உண்மையான விஷயம். இயற்கை நமக்காக எப்பயுமே காத்திருக்காது. அப்போ மனிதராகிய நாம ஒரு சமூகமாகவோ இணைந்து இப்போது சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கண்டிப்பான முறையில் எடுத்து ஆகணும். இந்த தகவல் வரைபடம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 8 முக்கியமான தீர்வுகளை சொல்லித்தருது அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். தண்ணீரை சேமிக்கிறோம். தண்ணீரோட மதிப்பு இனிமேதான் நமக்கு மிகப்பெரிய அளவுல நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்க போகுது. ஒரு சொட்டு நீரை கூட வீணாக்காம சிக்கனமாக பயன்படுத்தக்கூடிய நிலைக்கு நம்ம வரப்போறோம். அது மட்டும் இல்லாம அந்த விஷயத்தை முன்கூட்டியே நம்ம பழகிக்கணும். அதுதான் மெயின் விஷயம். மழைநீர் சேகரிப்பு வறட்சி வர்றதுக்கு முன்னாடியே வர்ற மழைநீரை சேமிக்கிற கட்டமைப்புகளை நம்ம வீடுகளையும் ஊர்களையும் உடனே சரி செய்யணும். உள்ளூர் விவசாயத்திற்கு ஆதரவு உலகளாய உணவு சங்கிலி உடைய போகுது. அதாவது நம்ம உள்ளூர் உணவு உற்பத்திகளையும் உள்ளூர் விவசாயிகளையும் நாம் தான் கை கொடுத்து காப்பாற்றணும். ஏன்னா அவங்க விவசாயிகளோட இல்லைன்னா நமக்கு உணவு இல்லை. அவ்வளவுதான், சிம்பிள். மரங்களை நடுவோம். வெப்பமயமாதலை தடுக்க நமக்கு இருக்கக்கூடிய ஒரே கேடயம் மரங்கள் மட்டும்தான். காடுகளையும் மரங்களையும் வளர்ப்பதே முதல் கட்ட பாதுகாப்பு. மின்சாரத்தை சேமிப்போம். தேவையில்லாத நேரங்கள்ல மின்சார பயன்பாட்டை குறைச்சு எரிபொருள் நுகர்வை கட்டுப்படுத்த தரணும். நமக்கு கண்டிப்பான முறையில் கட்டுப்படுத்தணும். அவசர கால திட்டமிடல், பேரிட காலங்கள்ல நமக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் அவசர கால பாதுகாப்பு திட்டங்களோடு குடும்பத்தினர் தயாராக இருக்கணும். விழிப்புணர்வோடு இருக்கணும். அரசாங்கமும் வானிலை மையமும் கொடுக்கிற நம்பகமான எச்சரிக்கைகளை அலட்சியப்படுத்தாம அதன்படி நம்ம செயல்படணும். சமூக பின்னடைவை உருவாக்கக்கூடிய விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா, இனி தனி மனித பிரச்சனை கிடையாது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் சுயநலம் இல்லாமல் ஒரு சமூகமான எல்லோரும் ஒன்னா சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு வாழ கத்துக்கணும். நண்பர்களே, பி அவேர், பி முடிவா ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். நண்பர்களே, பி அவேர், பி ப்ரிப்பேர்ட், பி தி சொல்யூஷன்ஸ். அதாவது விழிப்புணர்வோடு இருப்போம், முன்னெச்சரிக்கையோடு தயாரிப்போம். இந்த ஆபத்துக்கான தீர்வாக நாம மாறுவோம். இயற்கை நமக்கு கொடுக்கிற இந்த இறுதி எச்சரிக்கையை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும். அப்படி பயன்படுத்திக்கலன்னா எதிர்கால சந்ததியினருக்கு நம்ம வாழ்ந்த தகுதியற்ற ஒரு பூமியைத்தான் விட்டுட்டு போக போறோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மிக முக்கியமான தகவலை உங்கள் நண்பர்கள், குடும்பத்தினர் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை பற்றி உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேஞ்ச் ஃபார் சேஞ்ச் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாற்றத்தை நம்மிடம் இருந்தே தொடங்குவோம். நன்றி, வணக்கம்.